ஏய் வாடா ஊசி போண்டா. எப்படிடா இருக்க? என்ன விஷயம்? என்ன பார்க்க வந்திருக்க? அதிசயமாக இருக்கு. அது ஒன்றும் இல்லைடா, இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஊர் எல்லைக்குள்ளே தவறுதெல்லாம் நுழைஞ்சிட்டாங்க. அதான் இவருங்க ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு மகாராஜா கிட்ட போயிருந்தேன். அங்கேருந்து நேராக இங்கே தான் வரேன். மகாராஜா என்னடா சொன்னார்? இவங்களும் ஒன்று மாதிரி தான்டா, தெரியாதனமா ஊர் உள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதனால் அந்த 3 பிரச்சனையை தீர்த்து வச்சா இவங்க ஊருக்கு திரும்பி போகலாமா, இல்லைன்னா ஒன்று மாதிரி இந்த ஊர்லேயே சேவை செய்ய வேண்டியது தான் கடைசி வரைக்கும். பரவாயில்லடா, நானும் மருத்துவரும் தனியாக இருக்கிறோம், ரொம்ப கவலைப்பட்டோம். எங்களுக்கு துணைக்கு 2 பேர் கிடச்சிட்டாங்க. முட்டாய் தலையா, உனக்கு துணை வேணுன்றதுக்காக நாங்கள் 2 பேரும் இங்கே கடைசி வரையும் இருக்குது கஷ்டப்படணுமா? இருக்கிற ஒன்று அப்புறம் கவனிச்சிக்கிறேன். சித்தி, இவங்க பேசுறதை பார்த்தா நம்ம இங்கேருந்து போக மாட்டோம் போல இருக்கு. இங்கேயே நம்ம வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்குமா? நான் இருக்கும்போது எதுக்கிட்ட பயப்படுற? ஏதாவது இடக்கு மடக்கு பண்ணி எப்படின்னா இந்த ஓடி போயிடல, நீ கவலைப்படாத. ஏய், நீங்கள் 2 பேரும் என்ன குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? சாமி, எங்களை பற்றி ரொம்ப கேட்குறீங்களே, நீங்கள் யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் தான் மகாராஜா குடும்பத்தோட செஃப். இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே சமைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தவன் நான் தான். ஓ, நீங்கள் தான் சமையல்காரரா? அட என்னம்மா, நான் கௌரவமாக செஃப்னு சொல்கிறேன், நீ என்னடான்னா சப்படி சமையல்காரன்னு சொல்லி முடிச்சிட்டியே. நீங்கள் பேசுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. நீங்கள் எந்த ஊருக்காரரு? நான் பீகாரை சேர்ந்தவம்மா. சித்தி, கவனிச்சிங்களா? 2020க்கு மேலே தான் இவங்க நம்ம ஊரில் இருக்கிறாங்க, நம்மளே கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் இல்லை, 2005லேயே வந்துட்டுக்கிறாங்க போல இது. அடா ஆமாம், இது தனித்தீவுக்குள்ளே கூட இவங்க நுழைஞ்சிட்டு இருக்காங்கடா. அதுவும் 2005. நம்ம தான் இவ்வளோ நாள் கவனிக்காமல் இருந்திருக்கோம் போல. நீங்கள் வடக்கு பக்கம் வந்து வந்தவரா? ஆமாம் ஆமாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் தாம்பரத்துலேருந்து வந்திருக்கோம். என்னது தாம்பரமா? அது எங்கே இருக்குது? அது ஒன்றும் இல்லை தம்பி, எங்கள் ஊர் குளத்தில் நிறைய தாமரை பூவாக இருக்குமா, அதனால் எங்கள் ஊர் பேர் தாம்பரம்னு வச்சுட்டாங்க. அது மேலே எங்கள் ஊரை பற்றி சொல்லத்துக்கு அப்படி ஒன்றும் இல்லை. என்னவோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. டேய், மாதம் பேசினே இருக்காதடா. இவங்க 2 பேருக்கு ஏதாவது நாஷ்டா பண்ணி கொடு. இவங்க காலையிலேருந்து பசியிலேயே சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 3 வேளையும் ஒழுங்காக உணவளிக்கணும்னு மகாராஜா உத்தரவு போட்டிருக்காரு. இவங்க இன்னும் 5 நாளைக்கு நம்மளோட விருந்தாளிங்க. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரிடா, சொல்லலி ஜெட்டி, நான் போயிட்டு வரேன், எனக்கு வேறு வேலை இருக்குது. பைத்தியக்காரன், இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசியிருந்தான். என் பேரை பேசும்போது மட்டும் ஜாம்பியாக மாறிடுவான் இவன். டேய், என்னை சுனில் ஷெட்டின்னு கூப்பிட்றா. சரிடா, அது என்ன ஜெட்டியோ. சுண்டலி ஜெட்டி அங்கிள். சே, புதுசாக வந்தவங்ககிட்டயும் என் பேரை ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டான்டா அவன். ஊசி போண்டா, உன்னை விடமாட்டேன்டா நான். சார், எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. டிஃபன் எதனா இருந்தால் கொடுக்குறீங்களா? நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்படி ஓரமாக படுத்து கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துக்கிறோம். சரிங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் செஞ்சு கொடுத்துருவேன். எனக்கு ஒரு டீயும் இவனுக்கு ஒரு பாலும் போட்டு கொடுங்க. அதுக்கு மேலே ஏதாச்சும் இட்லி தோசைன்னு டிஃபன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். மேடம், இங்கே இட்லி தோசைலாம் கிடைக்காது. நான் வேணா உங்கள் 2 பேருக்கும் வெஜிடபிள்லாம் போட்டு காலையில் சூப் போட்டு கொடுக்குறேன். ஐயோ, தோசை கிடைக்காதா? தோசை இல்லாம நான் எப்படி இருப்பேன்? தம்பி, நீ பதறாதப்பா. இங்கே பச்சை பயிர் தோசைலாம் நான் செய்வேன், ஆனால் அது ஈவினிங் ஸ்பெஷல். மகாராணிக்கு ரொம்ப பிடிக்கும்னு செஞ்சு கொடுப்பேன். ஆமாம், ஒரு விஷயத்த மறந்துட்ட பார்த்தியா? மகாராணி எங்கே இருப்பாங்க? வந்ததுலேருந்து நாங்கள் மகாராணியை பார்க்கவே இல்லை. மகாராஜாவை தான் பார்த்துட்டு வந்தோம். அவங்களுக்கு கூட ஏதோ வயிற்று பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களே. ஆமாம், மகாராணிக்கு ஒரு வருஷமாக தீராத வயிற்று வலி இருக்குதான். அதை செஞ்சீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஊரை விட்டு போயிடலாம். நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சரி, உங்கள் மதிய உணவு என்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சமைச்சு கொடுத்துருவேன். நாங்கள் விருப்பப்பட்டு எந்த உணவு கேட்டாலும் இந்த ஊரில் கிடைக்க போகிறதில்ல. உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷலான ஐட்டம்லாம் இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சுடுங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் சைவமா அசைவமா? எங்களுக்கு அசைவம் சைவம்லாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நீங்கள் ருசியாக எது கொடுத்தாலுமே நாங்கள் அதை சாப்பிட்டுடுவோம். தம்பி, நீ நல்ல பிள்ளையா இருக்கப்பா. இந்த காலத்துலலாம் எங்கே பிள்ளைங்க இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு ஒரே அடம் பிடிக்குதுங்கோ. எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு சொல்கிற ஒரு நல்ல மனசை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இங்கே உட்காருங்க, நான் என் கிச்சனில் போயிட்டு என்னென்ன சமையல் பண்ணணுமோ எல்லாம் சமைச்சு உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். செஃப் ஐயா, உங்கள் கிச்சன் ரூம்குள்ளே வர எங்களுக்கு பர்மிஷன்லாம் கிடையாதா? அப்படிலாம் ஒரு தடையும் கிடையாது. உங்களுக்கு என் கிச்சனை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். இந்தியா கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். ரொம்ப நன்றிங்கய்யா. சித்தி, இந்த மகாராஜா நம்மளுக்கு 5 நாள் டைம் கொடுத்துருக்காரு. இப்போ 5 நாளுக்குள்ள நம்ம ஊருக்கு போனோம்னா அங்கே பாட்டிக்கு வீட்டு வாடகை கட்ட முடியாமல் திணறிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணுறது? அந்த பாட்டிக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அவங்கள நம்பிட்டு நம்மளுக்காக காத்துட்டு இருப்பாங்களே, இப்போ எப்படி அவங்கள போய் நம்ம காப்பாற்றுறது? ஒழுங்கா
அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம இந்நேரத்துக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்க சில்லறைங்களெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அந்த பாட்டிக்கிட்ட 150 ரூபா கொடுத்து வீட்டு வாடகை அடைச்சிருப்போம். இப்போ என்ன பண்ணதுன்னு ஒன்றுமே புரியலையே. சித்தி 150 ரூபாயுமே சில்லறையா கொடுக்க போறோமா? அது எப்படி சாத்தியம்? அது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லையே. நீ ஒரு 2 கோயில் வெளியில் உட்காந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கலாம். நான் ஒரு 2 சிக்னலில் நின்று கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படியே ஒரு ரூபா 150 ரூபா சேர்ந்துட்டு இருக்குமே, அது கொண்டு போய் பாட்டிக்கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம். சித்தி உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அப்படிலாம் பேசாதீங்க. அப்படி தான் நான் பேசுவேன். உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா மாற்றி அந்த டைம் மிஷினில் எத்தையும் அமைக்கி விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து இவனுங்கிட்ட நம்ம சிக்க வச்சுட்டேன். இப்போ எப்படி இங்கேருந்து போகிறது நானே தவச்சிட்டு இருக்கேன். இதில் பாட்டியோட வீட்டு வாடகை கட்டுறதுக்கு இவன் யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். கவனம் உட்கார்றா. இவன் வேற சாபத்துக்கு எதுவும் எடுத்துன்னு வரேன்னு போய்க்கிறான். என்ன தேர்த்து வந்து கொடுக்க போகிறானோ தெரில. நம்ம பாலும் டீ தானே கேட்டோம். அதுல ஒண்ணுல கலக்கத்துக்கு வாய்ப்பு இல்ல. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்ட. இப்போ நல்லா வக்கனையாக பேசு. போய் அந்த பக்கம் உட்காரு. சித்தி காலையிலே ஒரு பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். ஆமாண்டா, வாசனை மூக்கு தொலைக்குது. அப்படிலாம் சமைக்கிறாங்கன்னு தெரியல. அநேகமாக இந்த ஊரில் ஆஸ்ட்ரிச் நிறைய சுற்றின்னு இருக்குது. ஒருவேளை ஆஸ்ட்ரிச் பிரியாணியாக இருக்குமோ? இன்னைக்கு மத்தியானம் ஒரு புடி. சித்தி எங்க வீட்ல யாருமே ஆஸ்ட்ரிச் பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது. அது என்னடா பண்ண சொல்கிறேன்? நான் கூட தான் சாப்பிட்டது கிடையாது. இல்ல மகாராஜா கிட்ட ஒரு 2 ஹவர் பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம டைம் மிஷின் எடுத்து நம்ம ஊருக்கு போயிட்டு அம்மாக்கு ஒரு தூக்குல பிரியாணி எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? இந்த பிரியாணியை நீ தூக்கில் போட்டு உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வர வரைக்கும் மகாராஜா இங்கே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா? டேய், உனக்கு ரொம்ப நக்கலாக போயிடுச்சுடா. ஏன் சித்தி முடியாதா? ஏற்கனவே ஒருத்தன் நம்மளுக்கு காலையில் நாஸ்டா எடுத்துன்னு வரேன்னு போனான். 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணும். இன்னவோ இந்த குண்டால போட்டு கலரினுங்கிறான். என்னத்தை போட்டு கலர்றான்னு கூட தெரியல. அதுக்குள்ளே ஆஸ்ட்ரிச்சு கறின்ற கம்முன்னுறா கொஞ்ச நேரம். இந்த வாசனை மூக்குல போக போக வயிறு கடாபடான்னு ரொம்ப பசிக்குது சித்தி. செட்டி சார், எங்களுக்கு நாஸ்டா ரெடி ஆயிடுச்சா சார்? மேடம், நீங்கள் என்ன சுனில் ஷெட்டினா கூப்பிட்டீங்க? ஆமாம், உங்கள் பேர் அதானே? இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் என்னை ஒழுங்காக என் பேரை சொல்லி ஒருத்தர் கூப்பிட்ருக்காங்க. மிக்க நன்றி மேடம். இந்தாங்க உங்கள் நாஷ்டா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுங்க. செஃப்பையா, இந்த பாட்டில் இருக்க முழு பாலம் எனக்கு தானா? ஆமாம் தம்பி, எல்லாமே உனக்கு தான். நீ தான் ரொம்ப பசியாக இருக்குன்னு சொன்னியே, அதனால தான் பாட்டில் பூரா உனக்கு பால் ஊற்றி கொண்டு வந்தேன். உன் சித்திக்கு இந்த டீயை கொடுத்துரு. செஃப் சார், ஏதோ வெள்ளை கலரில் உருண்டையாக இருக்குது. அது என்னது? காலையிலேயே உப்பு உருண்டை பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஏம்மா நீ வேற, அது உப்பு உருண்டை இல்லைம்மா, அவுச்ச முட்டை. என்னது இது? முட்டை இவ்வளோ பெருசாக இருக்குது. இது ஆஸ்ட்ரிச் முட்டைம்மா. வர வழியில் நிறைய ஆஸ்ட்ரிச் இருந்தது, பார்க்கல நீங்கள்? அடேங்கப்பா, ஆஸ்ட்ரிச் முட்டையா? அதான் இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் என் வாழ்நாளில் ஆஸ்ட்ரிச் முட்டைலாம் சாப்பிட்டதே இல்லை. கொடுங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அங்கிள், இந்த குண்டால ஏதோ பிரியாணி ரெடி ஆகுது போல இருக்கு. அது ஆஸ்ட்ரிச் பிரியாணியா? அது ஆஸ்ட்ரிச் பிரியாணி இல்லைப்பா, காடை பிரியாணி. அது காடை பிரியாணியா? இதுக்கு எதுக்கு இந்த ஊருக்கு வரணும்? எங்கள் ஊர்லேயே இது கிடைக்குமே. இந்த ஊரில் நாங்கள் ஆஸ்ட்ரிச்சை தெய்வமாக கருதுகிறோம். எங்கள் ஊரோட நேஷ்னல் பேர்டே ஆஸ்ட்ரிச் தான். இந்த ஊரில் இருக்க ஆஸ்ட்ரிச்செல்லாம் நாங்கள் கறி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, எங்களுக்கு முட்டையே கிடைக்காது. அப்புறம் எப்படி எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை குட்டிகள்லாம் முட்டை சாப்பிடுவாங்க? உங்கள் ஊரில் கோழி முட்டை, வாத்து முட்டை இதெல்லாம் கிடைக்காதா? எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு அதுங்கெல்லாம் ஒத்து வர மாட்டேங்குது. அதனால் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்றதும் இல்லை, இங்கே வளர்க்குறதும் இல்லை. சித்தி, இல்ல தொலைன்னு பேசுனீங்க. அதான் சாப்பாடு வந்துச்சுல, வாங்க சாப்பிடலாம். கண்டுக்குட்டி, அங்கே நிறைய இடக்குது, வா அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். கண்ணுக்குட்டி, சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடு, சரியா?